அண்மை செய்தி. ஏற்கனவே 24 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 32 காவல் உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தற்போது தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழக காவல்துறையில மேலும் 32 ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் தமிழக காவல்துறையில இருக்கக்கூடிய டிபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே 24 அதிகாரிகள் இடமாற்றம் தொடர்பான உத்தரவு வந்த நிலையில மேலும் 32 அதிகாரிகள் கொண்ட பட்டியல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதுல தீவிரவாத தடுப்பு பிரிவில் கோவை எஸ்பியாக இருந்த சசிமோகன் இடமாற்றம் செய்யப்பட்டு ஈரோடு இந்த ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அந்த பிரிவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல திருவல்லிக்கேணி துணை ஆணையராக இருந்த தேஷ்முக் சேகர் இடமாற்றம் செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை கண்காணிக்கக்கூடிய பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போன்று சென்னையில 3 துணை ஆணையர்கள், கோயம்பேடு மாவட்டத்தினுடைய துணை ஆணையர் உமையால் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புளியந்தோப்பு துணை ஆணையர் ஈஸ்வரன் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தியாகராய நகர் காவல் மாவட்டத்தினுடைய துணை ஆணையர் அங்கித் ஜெயின் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த கோவையினுடைய தீவிரவாத தடுப்பு பிரிவு எஸ்பியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று தலைமையக தாம்பரம் காவல் ஆணையரக தலைமையக துணை ஆணையராக இருந்த எஸ் மணி இடமாற்றம் செய்யப்பட்டு பட்டாலியனுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ரயில்வே காவல்துறையினுடைய எஸ்பியாக இருந்த செந்தில்குமார் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 24 அதிகாரிகள்ல 14க்கும் மேற்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது காவல்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகள், நிர்வாக ரீதியிலான பிரிவுகள், சட்டம் ஒழுங்கு அல்லாத பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது. இந்த பிரிவுகள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொண்ட 32 பேர் அதிகாரிகள் கொண்ட அந்த பட்டியலில் இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 24 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் மேலும் 32 காவல் உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. 32 காவல் உயரதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோயம்புத்தூர் தீவிரவாத தடுப்பு பிரிவு எஸ்பியாக பத்ரி நாராயணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நாகப்பட்டினம் கடலோர பாதுகாப்பு குழும எஸ்பியாக விஜயா கார்த்திக் ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் ராமநாதபுரம் கடலோர பாதுகாப்பு குழும எஸ்பியாக ரோஹித் நாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.